இப்போது சமீபத்தில் 5 நாடுகளுக்கு போயிட்டு வந்தேன். அமெரிக்கா, கனடா, லண்டன், கொலம்போ, ஈஸ்ட் ஆப்பிரிக்கா, எத்தியோப்பியா, சேஷல்ஸ் எல்லா ஊர்களுக்கு செல்லும்போது தமிழர்கள் இருக்கிற இடத்துல தமிழில் பேசுகிறேன், ஆங்கிலத்தில் சரி. ஒரு கேள்வி கேட்பேன், எது உங்களுக்கு குறையற்ற செல்வம் என்று கேட்பேன். நீங்கள் வைத்திருக்கின்ற கோடான கோடி வைத்துக்கொள்ளுங்கள், அது சந்தேகமில்லை. உண்மையில் குறையற்ற செல்வம் என்பது நோயற்று வாழ்வது தான். அதுதான் ஹெல்த் இஸ் வெல்த் என்று பெயர். நீ கோடான கோடி வைத்துக்கொள்ளுங்கள், நீ உன்னுடைய உடல்நலம் கெட்டுவிட்டால் அந்த பணத்தை பற்றி யோசிப்பதற்கு கூட மனம் வராது. ஸோ உலக மக்கள் அனைவரும் நோயற்று நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நேர்காணலம். சரி, எப்படி டிசீஸ்ன்னு சொன்னாங்கன்னா, முதலெல்லாம் 60-70 வருடத்துக்கு முந்தி வியாதி இல்லாத நிலை தான் டிசீஸ். இல்லாமல் இருக்கிறதா நல்லது. டிசீஸ் என்பது உங்களுக்கு உடலில் வர வியாதி. ஸோ உடல் நலம் ஹெல்த்துன்னு என்ன நினச்சாங்கன்னா, டிசீஸ் இல்லைன்னா ஹெல்த்து நினச்சாங்க. உண்மையில் டிசீஸ் இல்லாமல் இருப்பது ஹெல்த் இல்லை. ஹெல்த்துன்னு தெரியுமாங்க? பாசிட்டிவ் ஸ்டேட் ஆஃப் ஹெல்த். மென்டலி மனநிலையில், ஃபிசிக்கலி உடல்நிலையில், ஸ்பிரிச்சுவலி ஆன்மீக நிலையில், சோஷியலி உலகளவில் சமுதாயத்தை சேர்ந்து அனைத்தும் சேர்ந்திருப்பது தான் ஹோலிஸ்டிக் ஹெல்த் என்று பெயர். இது சொல்வதற்கு காரணம், நம் முன்னோர்கள் 20,000 வருடங்களுக்கு முன்பு அந்த மனம், உடல், ஆன்மீகம் மூன்றையும் ஒன்றாக சேர்த்து நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம்தான் மெடிடேஷன், யோகா. அதை அனைவரும் கடைப்பிடிக்க வேண்டும். ஸோ இந்த டிசீஸ் இல்லாமல் எப்படி வாழலாம்? குறையற்ற செல்வம்னு சொல்லிட்டு நோயற்ற வாழ்வு தான். இது ஒன்று முக்கியமான சொல்ல வரேன். எப்படி ஒருவன் நோயற்று வாழ முடியும்? பாசிபிளா? என்ன டாக்டர், அதுக்கு டிப்ஸு கொடுங்க நிறைய இடத்துல கேட்குறாங்க. உங்களுக்கு அனைவரும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். உயிர் என்பது தான் தெய்வம்னு வச்சுங்க. ஸோ உயிரினம் தெய்வம் எங்கே இயங்க முடியும்? உடல் எனும் ஆலயத்தில் தான் இயங்க முடியும். ஸோ உயிரினம் தெய்வம் உடல் எனும் ஆலயத்தில் இயங்குவதற்கு உங்கள் மனதை சீராக வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா உயிர் இல்லாமல் உடல் இல்லை, உடல் இல்லாமல் உயிர் இல்லை. இரண்டையும் தாங்கி பிடிப்பது மனமட்டம். நாம் அறியாமையால் அந்த மனதை தாக்கும் கருவியாக மாற்றிக்கொண்டு உடலையும் உயிரும் 2 நிமிடத்தில் அழித்து விடுகிறான். ஸோ தாங்குகின்ற மனதை நீ தாங்குகின்ற மனம் மட்டுமான் வைத்து கொண்டால் உங்கள் உயிர் உடலில் இருந்துக்கிட்டே இருக்குங்க. என்ன சொக்கலிங்க இருக்குது, ஆச்சரியமாகவே. அவ்வளோனா அந்த மனம் என்பது நம்மால் பார்க்க முடியாது, நம்மால் தொட முடியாது. நம் உணர்வுகளால் மூளையில் ஏற்பட்ட உணர்வுகள், 5 புலன்களின் உணர்வுகள் போயில்லை, மெய், வாய், கண், மூக்கு, செவி, 5 புலன்களின் உணர்வுகள் மூளைக்கு போய் மூளையிலிருந்து எல்லா உறுப்புகளும் அந்தந்த கம்பார்ட்மெண்ட் போயிடுது. அங்கே போனவன் அங்கேருந்து அந்த உணர்வுகள் எண்ணங்களாக மாறுகின்றது. எண்ணங்களாக மாறிய உணர்வுகள் அவனை அறிவுடையவனான ஆறறிவு படைத்த மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது 3ம் சேர்ந்தது தான் மனம். ஆனால் மனத்தை பார்க்க முடியாது. மனம் எங்கே இருக்க முடியும்? மனம் என்பது ஒரு சாஃப்ட்வேர். மூளையில் இயங்குவது அது ஹார்ட்வேர். அது மூளையில் இயங்கினாலும் நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, அந்த மூளையை சேர்த்து அந்த மனம்தான் இயக்கி கொண்டிருக்கிறது. மூளை மட்டுமல்ல, இதயத்தை மட்டுமல்ல, உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளும் இயக்கி கொண்டிருப்பது நம்மால் பார்க்க முடியாத மனம்தான். அந்த மனதை நீங்கள் சீராக, பாசிட்டிவாக, நேர்மறையாக வைத்து கொண்டால் போதும். சொக்கலிங்கம் உதவி 100 வருடம் வர வேண்டிய அவசியமே இல்லை என்பதில் மாற்று கருத்து இல்லை. இதை மனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அதற்காக ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன் அனைத்து நேயர்களுக்கும். இந்த ஊன் சொன்னல, உயிர், உடல், உள்ளம், அதை நான் 3 ஊக்களாக பிரித்து 3 மந்திரங்களாக சொல்ல விரும்புகின்றேன். அந்த 3 மந்திரங்கள் என்ன தெரியுமா? உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 மந்திரங்களை நான் 3 சொன்ன உணர்வு, உணவு, உடற்பயிற்சி என்ற 3 ஊக்களை 3 மந்திரங்களாக உலகம் மொத்தம் நான் 55 வருடமாக சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த 3 மந்திரங்கள் என்ன தெரியுமா? எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி.
இந்த 3 மந்திரங்களை எவன் ஒருவன் வைத்துக் கொள்கிறார்களோ வியாதிகள் வராது, வந்த வியாதிகள் போயிடும். உங்களுக்கு ஒரு பைசா செலவழிக்க வேண்டாம். இங்கே இருக்கின்ற நேயர்கள் அனைவரும் குறைந்தது 90-100 வயது வரை என் நண்பர்களாக உறவினராக இருக்க வேண்டிய தவிர அதுக்கப்புறம் வாங்க பேஷண்ட்டாக அதுக்கு முந்தைய வந்தால் மருந்தே கொடுக்க வேண்டிய நிலையில் நீங்கள் உங்களை எடுத்துச் செல்கின்ற வழியை சொல்ல விரும்புகின்றேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.